Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video, let us discuss the applications of Gauss law. Gauss law யூஸ் பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். அதாவது இந்த ஃபிகர் நம்பர் 1 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. இட் இஸ் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். அதாவது இந்த சார்ஜோட டைமென்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வயரோட லென்த் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படின்னு சொல்லிடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ ஹியர் த சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் லீனியர்லி. ஸோ தட்ஸ் வாட் வி கேன் கால்குலேட் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லேம்டா அப்படின்னு சொல்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம், லீனியராக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறனால. ரைட், இப்போ இந்த இதில் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த சார்ஜ்டு வயர்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ஆர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் அட் த பாயிண்ட் பி வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை வந்து கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட். ஸோ இட் இஸ் அவர் டாஸ்க். இதை எப்படி வந்து நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ரைட், ஸோ இந்த செகண்ட் ஃபிகருக்கு வாங்களேன். இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த டூ ஸ்மால் சார்ஜ்டு எலிமெண்ட் ஓவர் திஸ் வயர். ஸோ A1 அப்படின்னு சொல்கிற ஒரு சார்ஜ் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி A2 அப்படின்னு சொல்கிற சார்ஜ் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த A1 அப்படின்னு சொல்கிற சார்ஜ் எலிமெண்ட் பாயிண்ட் பியில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும். ஸோ ஹரிஜாண்டல் காம்பனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணணும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த A2 அப்படின்னு சொல்கிற சார்ஜ் எலிமெண்ட் இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இதே நம்ம ரிசால்வ் பண்ணணும், ஹரிஜாண்டல் காம்பனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணணும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணணும். ரைட், த போத் சார்ஜ் எலிமெண்ட்ஸ் ஆர் அட் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி. வெல், இப்போ இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பாருங்களேன், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மேலேயும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, அதே மாதிரி கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இந்த ஹரிஜாண்டல் காம்பனண்ட், அதாவது ரேடியலி அவுட்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். வெல், இதே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஒரு சிமெட்ரிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அதாவது இந்த ஆர் டிஸ்டன்ஸ் அப்படியே இந்த வயரை சுற்றி நீங்கள் சேம் அதே ஆர் டிஸ்டன்ஸில் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் மேக் எ சர்க்குலர் ஷேப். இந்த சர்க்கிளில் எந்த ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்ரி திங் இஸ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். அப்போ இந்த பாயிண்ட் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ திஸ் திஸ் சர்க்கிள் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ ஈக்குபொட்டன்ஷியல் சர்க்கிள். ரைட், இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம காசியன் சர்ஃபேஸை வந்து ரெடி பண்ணோம்னா, ஸோ தட் காசியன் சர்ஃபேஸ் வில் பி இன் த ஷேப் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்மளால் காசியன் சர்ஃபேஸை எடுத்துக்க முடியும். அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், காசியன் சர்ஃபேஸில் வந்து பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். Now we are having cylindrical Gaussian surface. இந்த cylindrical Gaussian surfaceல ஒரு 3 ரீஜியனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது டாப் ரீஜியன், பாட்டம் ரீஜியன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ரீஜியன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டாப் ரீஜியன்லையும் பாட்டம் ரீஜியன்லையும் அந்த ஈக்கும் எண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரி. அதாவது ஏரியா வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. ரைட், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து ஆங்கிள் எவ்வளோ கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், 0 டிகிரி. ஈக்கும் எண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரி. ரைட், ஸோ த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் phi E is equal to integral over the closed surface E vector dot dA vector. இந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கலாம். ரைட், இப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை சார் என்ன பண்ணியிருக்கேன், 3 ரீஜனாக உடச்சிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ ஈக்குவேஷன் நம்ம செட் பண்ணுறப்ப இந்த மாதிரி 3 பார்ட்டாக நீங்கள் உடச்சி போட்டு எழுதிக்கணும். அது கர்வ்டு சர்ஃபேஸில் E vector dot D vector ப்ளஸ் இன்டகரல் டாப் சர்ஃபேஸ்
E vector dot dA vector plus integral bottom surface E vector dot dA vector. இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், 3 பார்ட்டாக நீங்கள் இன்டகிரேஷனை உடச்சி எழுதணும். ரைட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே பாருங்களேன் டாட் ப்ராடக்டில் இருக்குது. அப்போ நம்ம காஸ்டிட்டாவை சேர்த்துக்கலாம். அதாவது EDA காஸ்டிட்டா அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். கர்வ்டு சர்ஃபேஸில் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் ஜீரோட வேல்யூ வந்து 1. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்டகிரேஷனோட இந்த இன்டகிரலுக்கு உள்ள வேல்யூ எவ்வளோ இருக்கும், EDA அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் டாப்லையும் பாட்டத்துலையும் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறதுனால காஸ் 90 டிகிரி போட்டோம்னா 0 ஆகிடும். அப்போ இந்த ரெண்டு இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ், 0வாக மாறிடும். ஸோ வி கேன் கன்ஃபார்ம் தட் தெர் இஸ் நோ ஃப்ளக்ஸ் is linked with top and bottom surface. Only there is electric flux linkage with the curved surface. Curved surfaceல மட்டும்தான் electric flux link ஆகிருக்கு. ரைட். அப்போ phi is equal to integral EDA அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். phi is equal to integral EDA அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. And according to the Gauss law, this integral EDA is equal to Q enclosed divided by epsilon naught. இது வந்து நம்ம Gauss lawவிலே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷனை செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ சார்ஜோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். சார் இதில் வந்து சார்ஜஸ் ஆர் அரேஞ்ச்டு லீனியர்லி. அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது லேம்டா. சார் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் லென்த். அப்போ சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எல். இதை தூக்கி நீங்கள் அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க, லேம்டா எல் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்போ இந்த Q என்க்ளோஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லேம்டா எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். இந்த E அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் நீங்கள் இன்டகிரேஷனை விட்டு வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே DA மட்டும்தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த Q என்க்ளோஸ்டுக்கு பதிலாக நீங்கள் லேம்டா எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க, டிவைடட் பை எப்சிலான் நாட் போட்டுக்கிறங்க. ரைட். இந்த இடத்துல இந்த இன்டகிரல் DA அப்படின்னு சொல்கிறது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஏரியா ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ். அதோட வேல்யூ எவ்வளவு, 2πrL. இப்போ இந்த 2πrL அதாவது இன்டகிரல் DAவோட வேல்யூ 2πrL அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ இன்டகிரல் DAக்கு பதிலாக 2πrL சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் E 2πrL ஈக்குவல் டு லேம்டா எல் பை எப்சிலான் நாட். இதில் இந்த எல்லையும் இந்த எல்லையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். தென் if you make a small alteration in this equation you will be getting E is equal to 1/2 pi epsilon naught lambda by r அப்படின்னு கிடைக்கும். In vector form E vector is equal to 1/2 pi epsilon naught lambda by r cap. So it is our required expression to calculate the electric field due to infinitely long uniformly charged wire. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஈயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன் 1/r ரேதர் தென் 1/r² ஃபார் பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வேரி ஆகும், எப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1/r², அந்த ரேஞ்சை பொறுத்து டிக்ரீஸ் ஆகும். பட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயரில் 1/r இந்த டேர்ம்ஸில் வந்து என்னாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேரியேஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். வெல், இப்போ நம்ம ஒரு சூப்பர்பான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.